வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். பார்த்தீனிய செடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீனியம் இல்லைன்னா அது மல்லிக்கிழங்கு செடின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் செடிம்பாங்க. அது ஒரு விஷ செடி தான். களை மாதிரி நம்மளோட வயல்வெளிகள் இருக்கும். அதுலேருந்து தயாரிக்கிற ஒரு மருந்து தான் ஆம்ப்ரோசியான்ற ஒரு முக்கியமான மருந்து. இது நான் இப்போ சமீப காலமாக நிறைய பேருக்கு இந்த மருந்து கொடுக்குறேன். சரி, எதுக்கு கொடுக்குறேன், இது ஏன் கொடுக்கணும்? நிச்சயமாக அந்த பார்த்தீனிய செடியோட ஃபோட்டோவை நான் அதில் ஆட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் சும்மா ரோடு ஓரத்தெல்லாம் அந்த கிளை இருக்கும், வெள்ளை வெள்ளை முட்டா அது மேலே செடிக்கு மேலே இருக்கும். ரா வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த செடி நீங்கள் ஒரு கிராமப்புறங்கள்ல இருந்து நகரப்புறங்கள் வரைக்கும் இருக்கிற எல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மருந்து தேவைப்படலாம். என்ன தொந்தரவுக்கு? குழந்தைங்க வீட்டில் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை அரிக்கும், கண்ணை கசக்கிட்டே இருக்கிற பசங்களுக்கு, கண்ணை அரிச்சிட்டே இருக்கவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு கண் ட்ரைனஸ்னால, கண்ணில் ஈரப்பதம் இல்லாதனால, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால அவங்களுக்கு உலர்ந்து போயிட்டு கேரட்டு, கீரை, பப்பாளி என்ன கொடுத்தா கூட குழந்தைங்க தேய்க்கலாம். அலர்ஜி இருக்கலாம், வீட்டில் தூசிகள் இருக்கலாம், வீட்டில் அலர்ஜிக்குள்ள டஸ்ட்டு, போலன் அலர்ஜி இருந்து எதில் வேணால் குழந்தைங்களுக்கு கண் அரிச்சு கண்ணை தேய்க்கலாம். பட் கண்ணை தேய்ச்சிட்டே இருந்தால் நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கண்ணோட கருவிழி இருக்கு இல்லையா, அந்த கார்னியா தின்னிங் ஆஃப் கார்னியா, அது பேர் தான் கெரட்டோகானஸ். அந்த கண்டிஷனில் பார்வையே இழக்க போகலாம். அப்போ இந்த கண்ணை குழந்தைங்க தேய்க்கிறாங்கல்ல, தேய்க்கக்கூடாது. அதை நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அரிப்பு நின்று அதெல்லாம் தேய்க்காமல் இருப்பாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி கண்ணை தேய்க்கிறதுக்கு இது பெஸ்ட் மெடிசன் இந்த ஆம்ப்ரோசியா. கண்ணில் தண்ணியாக ஊற்றினாலும், கண்ணை தேய்ச்சிட்டே இருந்தாலும், மூக்கு அலர்ஜியாகி தும்மல் இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த மருந்தை ஒரு 6 உருண்டை பக்கத்தில் இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி இது கொடுத்து சப்பி சாப்பிட்டாங்கன்னா, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் கூட 6 உருண்டை டெய்லி போட்டு அமைச்சிட்டிங்கன்னா அவங்க அதை குடிச்சிட்டே இருந்தாலும் குழந்தை கண்ணை தேய்க்காது, தும்மலே வராது. மூக்கில் தண்ணியாக ஊற்றுறது, அடிக்கடி ஃபீவர் வர்றது, சும்மா அந்த எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கிறதுக்குலாம் இந்த மருந்து கொடுத்தா அவ்வளோ சூப்பராக எதிர்ப்பு சத்து கூடிடும். இந்த ஹே ஃபீவர்லாம் வரவே வராது. சும்மா அந்த அலர்ஜி, ஒவ்வாமையில் வர காய்ச்சல்கள்லாம் வராது. இந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப அதிகமாக மூக்கிலேருந்து ரத்தம் வருது, சிலுமூக்கு உடஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், எபிஸ்டாக்சிஸ். இந்த மூக்கில் ரத்தம் வர்றதை நம்ம மூக்கை இப்படி பிஞ்ச் பண்ணிக்கணும், சிந்தக்கூடாது, ப்ளோ பண்ணக்கூடாது, அண்ணாந்தா நுரையீரலுக்குள்ள ரத்தம் போயிடும். ஸோ கஞ்ச டில்ட் இப்படி உட்காந்துருக்கணும், ஐஸ் கியூப் எடுத்து இங்கே வைக்கணும், அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனால் இது நிரந்தரமாக குணமாக வழி 4 வயசு 2 வயசு என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு, இந்த பயத்தோடையே 18 வயசு 20 வயசு ஆனாலும் இது இங்கே இருக்கிற ரத்த குழாய்கள் ரொம்ப வேகமாக சீந்துறனால, ப்ளோ பண்ணுறதுனால அது பிச்சுக்கிட்டு பிளட் வருது, அப்படிலாம் நிறைய ரீசன்ஸ் சொன்னாலும் தீர்வுக்கு என்ன பண்ணணும்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன் ஹோமியோபதியில் இந்த ஆம்ப்ரோசியாங்க. 1/4 டம்ளர் தண்ணிக்கு 10 ட்ராப்ஸ் விட்டு 3 நேரம் குடித்தா அப்படியே மூக்கில் ரத்தம் வருது ஸ்டாப் ஆயிடும். ஆனால் நீங்கள் இதை செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. மூக்கில் ரத்தம் வருது, வருஷ கணக்கில் வந்துட்டுருக்கு, அவங்க பெரியவங்களான வரைக்கும் இருக்குது, 30 வயசு 40 வயசானாலே வருது, அதோடய அவங்க இருக்கிறதுக்கு இதுக்கு உள்ளார சாப்பிட மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இதுக்கு இப்படியே வச்சுட்டு நம்ம பயந்துட்டே கவலைப்பட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியாமல் கஷ்டப்படுறதுக்கு, எப்போ வரும் என்னைக்கு வரும்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு, பயந்து வாழ்கிறதுக்கு இது ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு இது குணம் பண்ணிக்கலாம். பக்க விளைவுகளே இல்லை, சிம்பிளாக ஈஸியாக ஷார்ட் ஆக்டிங் மெடிசன், பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு முருங்கைக்கீரை சாப்பிட்ற மாதிரி. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு அக்கா மாதிரி, அம்மா மாதிரி மனசார உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கண்ணரிப்பு, இந்த தும்மல், இந்த அலர்ஜி பிரச்சனை, இந்த மூக்கில் ரத்த வர பிரச்சனை இது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர்கிட்டே பக்கத்தில் வாங்கி சாப்பிட்டு குணமாகி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு மனசார என்னோட லவ் டுவர்ட்ஸ் யூ ஆல், என்னோட அன்பு உங்கள்கிட்ட எல்லாம் எவ்வளோ இருக்குன்றதை நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாரும் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு அனுப்புங்க. எனக்கு அதை விட வேறு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் ஆஷா நீ நல்லா இரு, நாங்கள் நல்லா இருக்கோம், நீ சொன்ன இந்த டிப்ஸ் எங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. சரி, மூக்கில் ரத்தம் வந்தால் தான் இந்த மருந்து மூக்கில் ரத்தம் வர்றவங்க இதை சொட்டு மருந்தாக சாப்பிடணும். மூக்கில் ரத்தம் வர்றது இல்லை, தும்மல், அலர்ஜி, கண்ணரிப்பு மட்டும் இருக்குன்னா இது நீங்கள் மாத்திரையாக சாப்பிடணும். ஆனால் டோசேஜ் பவர் நான் இந்த வீடியோவில் சொல்லலை, ஏன்னா நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர் தான் வாங்கணும். ஹோமியோவில் நிறைய மருந்து இருக்குது, பட் நிறைய பீப்புள்ஸ்க்கு இப்போது இது எபிடமிக்காக நாங்கள் இப்போ சொல்லுவோம்ல, அதாவது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஒரு மருந்து செட் ஆகுது அப்படின்னா இந்த மருந்து சிம்பிளாக செட் ஆகிடும்.
நம்ம வெங்காயத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மருந்து இருக்குது, வெள்ளைப்பூண்டுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மருந்து இருக்குது ஹோமியோவில். நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு, அலர்ஜிக்கெல்லாம். ஆனால் இந்த ஆம்ப்ரோசியான்னு சொல்லக்கூடிய இந்த பார்த்தீனிய செடி வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள், எல்லாருக்கும் மோஸ்ட்லி இது அப்ளை ஆகுது. நான் தினசரி நிறைய பிள்ளைங்களுக்கு இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த அலர்ஜி நிறைய பேருக்கு வருது. இதுக்கு காரணமெல்லாம் இன் டீட்டெயில் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட கண்ணை அரிக்குது. குழந்தைங்க உட்காந்து கண்ணை தேய்ச்சிட்டே இருக்காங்க, கசக்கிட்டே இருக்காங்க. கண் கசக்கிறது சாதாரண தேய்க்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. உங்கள் குழந்தையோட கண் பார்வை இழக்கிற அளவுக்கு அது போகும். கார்னியா தின்னாச்சுன்னா கருவிழி வந்து மெல்லிசா அப்படியே ரொம்ப தின்னிங் ஆஃப் கார்னியா ஆயிரும். அப்படியே கூம்பு மாதிரி பல்ஜாகி வந்துடும். அதை தேய்ச்சி 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 அந்த அலர்ஜியில் அவங்களுக்கு பார்வையே இழக்கலாம். ஸோ இந்த பிரச்சனையை இன்றைக்கி ஒரு தீர்வு பண்ணிடுங்க. இதுக்காண்டி எந்த மூலையில் உலகத்தில் இருந்துட்டு என்னை தேடி இவ்வளோ தூரம் வரணும்னு தேவையில்லை. பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்டே வாங்கி சாப்பிட்டுங்க, இது க்யூர் ஆயிடும். லவ் யூ ஆல். நன்றி.